மக்களே, பி.டி. செல்வகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 3-4 மாசமா விஜய் அவர்களை எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு சீட்டு கிடைக்கல உடனே தெரிஞ்ச உடனே இன்னைக்கு அதாவது திமுக வாரிசுதாரர்களுக்கு சீட்டு கொடுக்குது, நல்ல பணவளம் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்குது. ஏன் நேத்து அதிமுகவிலிருந்து வந்த ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுத்திருக்காங்க, எனக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலன்னு இங்க உட்காந்து கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்காரு. கடந்த 3-4 மாசமா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களை எந்த அளவுக்கு குறை சொல்லணுமோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திமுக ஆஹா உன்னை போலதான் ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அரவணைச்சு ஒரு மாலையை போட்ட உடனே சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா நமக்கு மாலையெல்லாம் போட்டு கூட்டிக்கிட்டு போறாளேன்னு. ஆனா மாலையை கூட்டிக்கிட்டு போற எதுக்கு, வெட்டுறதுக்கு தான் தெரியல. அந்த எம்எல்ஏ சீட்டெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு, ஆஹா இவ மாலை போடுறது நம்மளை வரவேற்கிறது இல்ல, நம்மளை வெட்டி வெளியில அனுப்புறதுக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு திமுக அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு ஒரு ஓட்ட கதையை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. பி.டி. செல்வகுமார் அவர்களே, எங்கே போனாலும் உண்மையா இருக்கணும். நீங்க உண்மையா இல்லாதனாலதான் தளபதி அவர்கள் அன்னைக்கே உங்களை அடிச்சு வரட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு நான் உண்மையா இருக்கிறேன், அதை பண்ணியிருக்கிறேன் இதை பண்ணியிருக்கிறேன் உருட்டாதீங்க. இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பா இருக்கிறதுக்கு காரணமே தளபதி கொடுத்தது தாங்க. தளபதியோட நீங்க அண்டி பிழைத்ததுனாலதான் அவர் மூலம்தான் உங்களுடைய வருமானத்தை பல கோடியா பெருக்கி இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்க திமுகவுக்கு தெரியும். ஏங்க தளபதி கிட்ட இருந்து வாங்கி தின்னுட்டே இவ்வளவு வசதி வாய்ப்பை பெருக்கணும். இவரு விஜய இந்த அளவுக்கு கேவலமா பேசும்போது நாளைக்கு நம்மள எந்த அளவுக்குலாம் கேவலமா பேசுவாருன்னு திமுக காரங்க சரியா கணிச்சதுனாலதான் இன்னைக்கு ஓரமா தூக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கத்தி கதறி என்ன பிரயோஜனம்? பி.டி. செல்வகுமார் அவர்களே, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்.